வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் ஈஸி வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாழைக்காயை கட் பண்ணிட்டா 10 நிமிஷத்தில் இந்த பொரியலை செஞ்சு முடிச்சிடலாம். எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மேல் தோலை லைட்டாக சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நுனி பகுதியையும் காம்பு பகுதியையும் கட் பண்ணிட்டு மேல் தோலை லைட்டாக சீவியாச்சு. இதை 2ஆ கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நீல வாக்கிலேயே இந்த மாதிரி திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சா கருத்து போகாமல் இருக்கும். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் கறிவேப்பிலை இலைகள், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த இந்த வெங்காயம் வதங்கி ஓரளவு அதனுடைய கலர் மாறி வரணும். வெங்காயத்தோட கலர் ஓரளவு மாறி இருக்கு. தண்ணியில் கட் பண்ணி போட்ட வாழைக்காயை தண்ணியிலிருந்து எடுத்து இதில் சேர்த்துடலாம். இது கூட 1.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூட ஒரு 5-6 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம். நம்ம வாழைக்காயை தண்ணியிலிருந்து எடுத்து போட்டதுனால தண்ணி தேவைப்படாது. இந்த வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 7 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நம்ம மெல்லிசா நீல வாக்கில் கட் பண்ணி இருக்கிறதுனால வேகமாகவே வெந்துடும். இன்னொன்று, இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா பொரியல் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை 1-2ஆ கசக்கிட்டு சேர்த்துக்கங்க. அடுத்து தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. மூடி எதுவும் போட வேண்டாம். சிம்லையே 2 நிமிஷத்துக்கு இந்த வாழைக்காய் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.